ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோல என்னுடைய பேபிக்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் குடுக்குறேன், அது வந்து எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்லாம் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. அண்ட் உங்களுடைய பேபிஸ்க்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய பேபிக்கு 8 மந்த் ஆகுது. ஸோ 8 மந்த் பேபிக்கு என்னென்னலாம் குடுக்கலாம் அப்படின்றத தான் நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க 6 மந்த்ல இந்த ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்க குடுக்க வேண்டாம். ஆனா செர்லாக் நான் வந்து காமிச்சிருக்கேன். செர்லாக் வந்து நீங்க 6 மந்த்ல இருந்து குடுக்கலாம். ஸோ வந்து செர்லாக் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். செர்லாக் பண்றதுக்கு நான் மக்கானா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. யூசுவலா மக்கானா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுறதுக்கு கஷ்டம் தான். எப்படி சொல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். யூசுவலா மத்ததெல்லாம் ஃப்ரை பண்றத விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாரி கிரிஸ்பியா ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவல் எடுத்திருக்கிறேன். அவலையுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூசுவலா மல்டிகிரெயின் அவல் தான் எடுப்பேன். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த வாட்டி எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால நார்மல் அவல் எடுத்து நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் பொட்டுக்கடலை, பொரிக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு சிலர் பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. நாங்க பொரிக்கடலைன்னு சொல்லுவோம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பொரிக்கடலை எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நான் செர்லாக் பண்ணியிருக்கிறேன். ஹோம்மேட் செர்லாக் பண்ணேன். அதுல வந்து பொரிக்கடலை நான் யூஸ் பண்ணல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி அண்ட் வால்நட், வாட்டர்மெலன் சீட், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 சீட்ஸ் எல்லாமே வந்து போட்டு நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்ல பவுடர் மாதிரி வந்து அரைச்சுக்கணும். ஸோ இதோடைய அளவு பாத்தீங்க அப்படின்னா மக்கானா, அவல் அண்ட் பொரிக்கடலை இது 3 வந்து ஒரு பவுல் வர வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேனா. ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து அதுல இருந்தும் காவாசி அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ பாதிக்கு பாதி கூட போடல. காவாசி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நான் எப்பயுமே எடுக்கிற மெஷர்மெண்ட். ஸோ அது ட்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டதுக்கு அப்புறம் பாப்பாக்கு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம்னா, சும்மா ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் நீங்க விட்டீங்கனாலே வந்து அது ரெடி ஆயிடும். ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். ஸோ இப்ப வீட்ல இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணிய வந்து பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட்டா இருக்கும்போதே நான் வந்து ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல நான் வந்து விட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏலக்கி இருக்குதுல்ல, ஒரு ஏலக்கி பழத்த வந்து நான் அதுல போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் குடுப்பேன். அவங்க இஷ்டம் போல சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரைட். வெளியில கிடைக்கிற செர்லாக்லாம் வாங்கி ட்ரை பண்றத விட, வீட்ல நம்ம ஹோம்மேடா வந்து பிரிப்பேர் பண்ணி குடுக்குறது தான் பேபிஸ்க்கு நல்லது. ஏன்னா அதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வெளியில வந்து அந்த ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியலா இல்லன்னா நேச்சுரலா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பேக்ட் ஐட்டம்ஸ், ரெடிமேட் ஃபுட் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. நாங்க வந்து அந்த மாரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க அம்மாகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவனுக்கு வந்து சுகர் குடுக்கக்கூடாது அண்ட் பேக்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே குடுக்கக்கூடாது. எல்லாமே வீட்ல ஹோம்மேடா தான் நான் தான் ரெடி பண்ணுவேன்ட்டு இப்பவே எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அம்மாவும் ஃபுட்ல வந்து சுகர் குடுக்கறதில்ல. சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு 2 வாட்டி மட்டும் லைட்டா சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டான். எங்களுக்கு பண்ற ரைஸ்ல இருந்து எடுத்து குடுத்துட்டாங்க. ஸோ அதுலருந்து சால்ட் போடலைன்னா சார் சாப்பிடவே மாட்டாரு. பட் எப்படியோ கட்டாயப்படுத்தி நாங்க வந்து சால்ட் போடாம ஊட்டி ஊட்டி குடுப்போம். பழகிருவான். ஸோ 6 மந்த்லலாம் ஆக்சுவலி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் செர்லாக் வந்து. பட் இப்போ 8 மந்த் ஆயிருச்சா, விளையாட்டு ஜாஸ்தி ஆயிருச்சு. அந்த விளையாட்டுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா அவனுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஊட்டி விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே ஊட்டி விட்டாலும் துப்பிடுறான். இப்போ வந்து துப்ப பழகியிருக்கிறான். ஸோ ஒரு ஒரு மாசத்துக்கும் ஒண்ணு புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கிறான். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன ஏமாத்தி ஏமாத்தி வேடிக்கை காமிச்சு ஊட்டி விட்டுருவோம் நானும் அம்மாவும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, முருங்கைக்காய் சூப் தான். முருங்கைக்கீரை பாப்பாக்கு வந்து குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால முருங்கைக்காய் சூப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு, அம்மாக்கு 2 பேருக்கும் சேர்த்து பண்ணும்போது, சரி பாப்பாக்கும் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து நான் விரிச்சு வச்சுட்டு இந்த மாரி இடிச்சுக்கிறேன். ஸோ கட் பண்ணி போடுறத விட இடிச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நல்லா நான் இடிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குக்கர்ல வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு சீரகம், அதுக்கப்புறம் காயம் போட்டுக்கிறேன். கடுகு போட மறந்துட்டேன். ஏன் போடாம விட்டேன்னு தெரியல. மறந்துருச்சு. ஸோ நல்லா தட்டி வச்சிருந்த அந்த பூண்டு அண்ட் வெங்காயத்த போட்டு, உள்ளிய போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். ரொம்பயும் ஒண்ணும் நீங்க வந்து அத ரோஸ்ட் பண்ணணுன்ட்டு இல்ல. சும்மா ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிச்சதும், நீங்க வந்து விசில் போட்டு ஒரு 2, 3 விசில் நீங்க வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பாப்பாக்கும் குடுக்குறோம் இல்லையா? அது வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். நல்லா குக் ஆயிருந்தா தான்
பாப்பாக்கு வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு குடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 2ல இருந்து 3 விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பரா குக் ஆயிடுச்சு. பட் இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் பட்டை போடலாம். நான் பட்டை போடணும்னு நெனச்சிருந்தேன். பட் மறந்துருச்சு. அது என்னன்னு தெரியல. இப்பலாம் ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ பாப்பாக்கு வந்து அந்த முருங்கைக்கால உள்ள அந்த உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 3 முருங்கைக்கால உள்ள ஃப்ளஷ் எடுத்துட்டு, கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் போட்டு நல்லா மிக்ஸில போட்டு பேஸ்ட் மாரி அடிச்சுக்கிறேன். ஸோ அந்த கொஞ்சம் நார்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாப்பாக்கு வாயில போனா சிக்கிக்கும்ன்னு சொல்லிட்டு, ஃபுல்லா நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீடிங் பாட்டில்ல ஊத்தி குடுங்க. ஆக்சுவலி இதுல வந்து அவனுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் திக்கா இருந்துச்சுல்ல. ஸோ கொஞ்சம் லேட் பண்ணா, பட் நல்லா குடிச்சுட்டான். கொஞ்சம் டேஸ்ட்டா இருந்துச்சு போல. அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. புதுசா ட்ரை பண்ணா அவனுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும், இஷ்டமாகும். ஸோ அதனால குடிச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நான்வெஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து லிவர் குடுக்குறோம். லிவர்ல வந்து 1 பீஸ் லிவர், 2 வெள்ளப்பூடு, கொஞ்சமா தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி மஞ்சத்தூளுமே வந்து கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 20 டூ 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா பாயில் பண்ண விட்டுட்டேன். மிளகு கூட போட்டிருந்தேன். ஒரு 2 மிளகும் போட்டிருந்தேன். நல்லது இல்லையா? ஸோ இது வெந்துருச்சு. அதாவது லிவர் வெந்துருச்சு. பட் ரைஸ் வந்து வேகல. அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். ஸோ ரைஸ் வந்து நல்லா கூழ் மாரி ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் குடுக்குறேன். பாப்பாக்கு வந்து இப்பலாம் வந்து ரொம்ப பேஸ்ட் மாரி அரைச்சா பிடிக்கிறது இல்ல. ஏன்னா 6 மந்த்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 8 மந்த் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா தான் சார் வந்து சாப்பிடுவாரு. ஸோ தக்காளியில வந்து இந்த மாரி தொலிலா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் நீக்கிடுறேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லிலாம் முழுசா இருக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் மிளகு இருக்குதுல, பெப்பருமே வந்து கொஞ்சம் ஒரு 1 பாதியுமா வந்து கொஞ்சம் பொடியா இருக்கிற மாரி நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஊட்டி விடுறேன். அவன் நல்லா சாப்பிட்டான். ஸோ நான்வெஜ் வந்து பாப்பாக்கு கொஞ்சம் பிடிக்குது. எக்கெல்லாம் வந்து நாங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நல்லா அவிச்ச முட்டை அதெல்லாம் வந்து அம்மா குடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு 1/2 எக் சாப்பிடுவான். ஒரு சில நேரம் 3/4வாசி சாப்பிடுவான். ஃபுல்லாலாம் சார் வந்து சாப்பிட மாட்டாரு. ஸோ இதுல வந்து அவன் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டான் ஆக்சுவலி. எப்பயுமே அவன் வந்து எடுக்கிறத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணறதில்ல. மோஸ்ட்லி மிச்சம் வச்சுடுறான். ஸோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றா. நான் நெனச்சேன் பாப்பாக்கு இது பிடிக்குமோ, பிடிக்காதோன்னு சொல்லி பயந்து பயந்து குடுத்துட்டு இருந்தேன். பட் பரவால்ல சாப்பிட்டா. ஆனா நான் காட்டுறேன்ல ஃபர்ஸ்ட் 2 வாய் தாங்க நல்லா வாங்குனா. அதுக்கப்புறம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவன தூக்கி வந்து வேடிக்கை காட்டி தான் ஃபுல்லா ஊட்டிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாம் உங்களுடைய பேபிஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர். பை பை.